ஓம் சக்தி. சக்தியில் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கம். சக்தியிலே சேதுபதி அப்படிங்கிற ஒரு பக்தரை பற்றி பேசுகிறீங்களா சக்திகளே? இவர் வந்துங்க சங்கரன் கோவில்காரர். சங்கரன் கோவில் பக்கத்தில் ஒரு கிராமம். இவர் இப்போ எங்கே வேலை இருக்கிறா தெரியுங்களா? ஜம்மு காஷ்மீரில் இராணுவத்தில் போர் வீரராக இருக்காருங்க. எப்பேற்பட்ட பணி பாருங்க. நம்ம நல்லா இருக்கணுங்கிறதுக்காக அவர் அங்கே உயிரை பணயமாக வைத்து அந்த பனி பிரதேசத்தில் காவல் காத்துட்டு இருக்காருங்க. அப்படிப்பட்ட அந்த பக்தர் வாட்ஸ்அப்பில் குருவின் பெருமைகள் நம்ம குரூப்பில் இங்கே அம்மாவுடைய விஷயங்கள்லாம் கேள்விப்பட்டு நம்ம வெள்ளக்கோவில் சக்தி படத்திற்கு அவரால் முடிந்த கும்பாபிஷேகத்தை முன்னிட்டு அவரால் முடிந்த நன்கொடையை அனுப்பிச்சி வச்சுருக்காருங்க சக்திகளை. அவருக்கு நம்ம எல்லாரும் வாழ்த்து சொல்லுவோம். அவர் வந்துங்க அப்படிப்பட்ட போர் வீரனுக்கு அம்மா ஏதாச்சும் செய்யணும் இல்லைங்களா? கண்டிப்பாக செய்யுது. எப்படி பாருங்க. சமீபத்தில் ஒரு முறை அவர் பட்டாளத்துலேருந்து லீவ் வாங்கிட்டு சொந்த ஊருக்கு வந்துட்டுருக்காரு ரயிலில். டெல்லியிலேருந்து சென்னை சென்ட்ரலுக்கு அந்த ரயில் வரப்போகுதுங்க. அதுலேருந்து இறங்கினோடனே அடுத்தது அவங்க ஊர் போகிறதுக்கு சங்கரன் கோவில் போகிறதுக்கு துரந்தோ எக்ஸ்பிரஸில் புக் பண்ணியிருக்காரு. இது ரயில் வந்துகிட்டு இருக்குது டெல்லியிலேருந்து. அப்போ தான் இவர் கவனிக்கிறாரு, இந்த டெல்லி ரயில் சென்னை போய் சேருவதற்கும் எழும்பூர்லேருந்து அந்த துரந்தோ எக்ஸ்பிரஸ் புறப்படுவதற்கும் இடைப்பட்ட நேரம் 20 நிமிஷம்தான் இருக்குது. இந்த 20 நிமிஷத்தில் ரயில் கரெக்டான நேரத்துக்கு போய் சேர்ந்தாலும் கூட 20 நிமிஷத்தில் எழும்பூர் போய் அந்த ரயிலை பிடிக்க முடியுமா அப்படிங்கிறது சாதாரண காரியம் அல்ல. அதனால் இவர் யோசனை பார்க்குற, ஐயோ என்னடா அது நல்லா கவனிக்காமல் இப்படி புக் பண்ணியிருக்கிறப்பன் அந்த ரயிலை பிடிக்க முடியலாம், காசும் போச்சு, அடுத்த ரயிலுக்காக காத்திருக்கோன்னு அதில் புக்கிங் கிடைக்காது, என்ன பண்ணுறதுன்னு தெரியலையே அப்படின்ட்டு அம்மாவில் வேண்டார். தாயே ஆதிபராசக்தி, நீ என்ன பண்ணுவே ஏது பண்ணுவே எனக்கு தெரியாது, நான் எங்கள் ஊர் ரயில் துரந்தோ ரயிலை பிடிக்கிறதுக்கு நீ தான் ஏற்பாடு பண்ணோன் அப்படின்னு வேண்டிக்கிட்டே வர்றார். அந்த கருணை கடல் பங்காரு தெய்வம் என்ன செய்து பாருங்க. இவர் வந்துட்டு இருக்கிற அந்த டெல்லி எக்ஸ்பிரஸ் குறிப்பிட்ட நேரத்திற்கு முன்பாகவே 40 நிமிடங்கள் முன்பாக சென்ட்ரல் ஸ்டேஷனுக்கு வந்துருச்சுங்க. சென்னை சென்ட்ரல் ஸ்டேஷனுக்கு வந்துருச்சு. இப்போ 40 நிமிஷம் அட்வான்ஸாக வந்த காரணத்தினால இடைப்பட்ட நேரம் ஒரு 20 நிமிஷம், மொத்தம் 1 மணி நேரம் ஆச்சுங்களா. இவர் மிக எளிதாக எழும்பூர் போய் சேர்ந்து அந்த துரந்தோ எக்ஸ்பிரஸை பிடிச்சிக்கிட்டாருங்க. எப்படி பாருங்க. இது வந்து ஒரு சாதாரண விஷயமா தெரியலாம். ஆனால் அவருக்கு அந்த நேரத்தில் லீவ் கிடைக்கிறதே பெருசு. இராணுவத்திலிருந்து அதை கரெக்டான படி பயன்படுத்தினா தானே அவர் அதை லீவ் என்ஜாய் பண்ணிட்டு போக முடியும் குடும்பத்தோட. அதை எல்லாம் அம்மா கருத்தில் கொண்டு அவர் வேண்டல் உடனே நிறைவேற்றி அவர் வந்து கொண்டிருக்கிற ரயிலை அட்வான்ஸாக வரவழைச்சு எப்படியெல்லாம் உதவி செஞ்சுருக்காங்க பாருங்க சக்திகளே. ஓம் சக்தி.